இபிஎஸ்க்கு மாற்றா விஜயை கொண்டு வர நினைக்கிறாங்க. என்டிஏக்கு சில திட்டங்களும் இருக்கலாம். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஒருவேளை பாஜகவுடைய துணை இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாதுன்னா நம்ம ஆட்சியில் பங்கு கேட்கலாம் அப்படிங்கிறத உங்களோட மைண்டில் ஓடிட்டு இருக்கு. அது நயினா நாகேந்திரனோட மனசுல இருக்கு, அன்புமணி ராமதாஸோட மனசுல இருக்கு, எல்லாரோட மனசுல இருக்கு. விஜயை வந்து என்டிஏக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா என்டிஏ வலுப்பெறுமா? நிச்சயமா வலுப்பெறும், அதில் மாற்றமே இல்லை. பெரிய டஃப்பான ஒரு ஃபைட்டாக போகும். இன்னைக்கு திமுக இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான பொசிஷனில் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, யாரெல்லாம் திமுக வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ எல்லாரும் என்னோட ஒன்று சேர்ந்து வாங்க. அந்த இடத்துல கொள்கை எதிரி அதெல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, நீங்க வந்துருங்க அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிறாங்க. ஸோ விஜய் இந்த கூட்டணிக்குள்ள போனார்னா அது வலு சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜய் இந்த கூட்டணிக்குள்ள போனார்னா விஜயோட எதிர்காலம் என்பது அதோட முடிஞ்சிடும். தவறான ஸ்ட்ராட்டஜியும் தவறான வழிநடத்தலும் இப்போ பாஜகவுக்கு சாதகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவங்க ஜெயிக்கணும். இன்னும் சொல்லப்போனால் எடப்பாடி பழனிசாமிக்கு அவருக்கும் இது வந்து ரொம்ப முக்கியமான தேர்தல். இதை ஜெயிக்கணும்னா விஜய் மாறான ஃபோர்ஸ் வரணும்னு அவர் நம்பினார். இந்த கரூர் சம்பவமும் சரி, இப்போ நடந்த இந்த திரிஷா விவகாரமும் சரி, இதை வந்து அவரா முடிவு எடுக்கிறதா இல்லை இது ஒரு முடிவு கூட விஜய் சுயமாக எடுக்கிறது இல்லை. விஜய்க்கு சுயமாக முடிவு எடுக்கவே தெரியாது. இது எல்லாமே அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னா ஜான் ஆரோக்கியசாமி, இப்போ வந்துட்டு ஆதவ் அர்ஜுனா, இவங்க எடுக்கிற முடிவுகள், அந்த முடிவுகளுக்கு விஜய் அப்படியே எடுத்துகிட்டு போகிறார், அவ்வளோதான். சங்கீதா விவகாரம் போது ஆபாசமாக அவங்க தாவேக்காவுடைய பேஜிலேயே போடும்போது அதை பற்றி கண்டிக்கலை. ஆனால் ஸ்டேஜ் மேலே வந்து இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை அப்படிங்கிறாரு. இந்த மகளிர் தின விழாவில் அவர் என்ன சொல்கிறாரு, இது ஒர்த்து மேட்ரு. எது ஒர்த்து இல்லைங்க? விஜயோட லைஃப் ஒர்த்து இல்லைங்கிறாரா, அவங்க மனைவி ஒர்த்து இல்லைங்கிறாரா, இல்லை வாழ்ந்த வாழ்க்கை ஒர்த்து இல்லைங்கிறாரா, எதை ஒர்த்து இல்லைங்கிறாரு? இந்த தவறான ஸ்ட்ராட்டஜியும் தவறான வழிநடத்தலும் எங்கே கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்னா முட்டுச்சதெல்லாம் போய் நிறுத்தும். உண்மையை சொல்ல போனால் சட்டமன்றத்தில் கண்டிப்பாக நிறுத்தாது. ஒன்னாடு நேயர்களுக்கு வணக்கம். நடப்பு அரசியலை பற்றி இன்று நம்முடன் விவாதிக்க அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் இருக்காரு, அவரை வரவேற்போம். சார் வணக்கம். சார், திருச்சியில் என்டிஏ மாநாடு இன்னைக்கு நடக்குது. மற்ற கூட்டணி கட்சியோட புகைப்படம்லாம் அதில் இடம் பிடிச்சிருக்கு. இபிஎஸ் புகைப்படம் இடம்பெறல, அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், கடந்த 2 நாளாக விஜயை வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்ற முயற்சி எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லப்படுது. என்ன நடக்குது சார்? இபிஎஸ் வெளியேறாரு பேனரை விட்டு, இவரை வந்து உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இபிஎஸ்க்கு மாற்றா விஜயை கொண்டு வர நினைக்கிறாங்க. இல்லைங்க, அதற்கான முயற்சிகள் அது. ஏன்னா என்டிஏக்குள்ளே விஜய் கொண்டு வரதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை வெளியே அனுப்புவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அதீதமான ஒரு இதாக தான் இருக்குது எனக்கு. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் கொள்கை எதிரின்ட்டு பாஜகவை சொல்கிறார். மேபி கரூர் சம்பவத்திற்கு பிறகு அதோடைய சொல்வது குறைந்திருக்கிறது. நிச்சயமாக கொள்கை எதிரின்னு சொல்கிறதில்ல, பாஜகங்கிற பெயரை பயன்படுத்துறதில்ல. சிபிஎஃப்சி பிரச்சனை குறித்து பேசும்போது, ஜனநாயகன் பிரச்சனை குறித்து பேசும்போது கூட பாஜகங்கிறத அவர் கவனமாக தவிர்க்கிறாரு. சிபிஐ இன்னைக்கு சம்மன் பண்ணதும் சரி, போன வாட்டி அந்த பொங்கல் நேரத்தில் சம்மன் பண்ணதும் சரி, அதுக்கும் அவர் அமைதியாக தான் இருக்கார். பாண்டிச்சேரியில் போயிட்டு கிட்டத்தட்ட பாஜக கவர்மெண்ட்டை புகழ்ந்துட்டு தான் வர்றாரு. திருப்பரங்குன்ற இஷ்யூவில் ஸ்டாண்ட் எடுக்க மாட்டேங்கிறாரு. ஸோ ஒரு சமயம் மோடி அவர்களேன்னு பேசியவர், கொள்கை எதிரின்னு சொல்லி பேசியவர், மோடியோடைய இந்த மத்திய அரசாங்கத்துடைய ஜட்ஜஸ் நியமனத்திலாம் பிரச்சனைகள் இருக்குது, ஏன் மணிப்பூருக்கு நீங்கள் போலன்னு கேள்வி எழுப்பியவர் முழுசாக தவிர்த்துட்டே வராருங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. பட் அதே சமயம் நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்டிஏல அவர் தான், நீங்கள் வந்து நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்குது, அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. என்டிஏக்கு சில திட்டங்களும் இருக்கலாம். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஒருவேளை பாஜகவுடைய துணை இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாதுன்னா நம்ம ஆட்சியில் பங்கு கேட்கலாம் அப்படிங்கிறத உங்களோட மைண்டில் ஓடிட்டு இருக்கு. அது நயினா நாகேந்திரனோட மனசுல இருக்குது, அன்புமணி ராமதாஸோட மனசுல இருக்குது, எல்லாரோட மனசுல இருக்குது. பட் இந்த நேரத்தில் அதை பெருசாக வெளிக்காட்டிக்காம வெவ்வேறு சக்திகளை விட்டு சொல்ல வச்சுட்டே இருப்பாங்க. பட் அதற்காக நீங்கள் எடப்பாடி பழனிசாமி இல்லாமல் என்டிஏ உடைய கூட்டணி என்பது நிச்சயமாக இல்லை. நீங்க சொன்ன மாதிரி தேர்தலுக்கு பிறகான இப்போ சப்போஸ் விஜய் உள்ள கொண்டு வந்தா, விஜய் ஒரு 15 சீட்டுகள் எடுத்தாலோ, இல்ல பாஜக ஒரு 10 சீட்டுகள் கூட்டணியோட சேர்த்து எடுத்தாலோ, அந்த சமயத்துல ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க. 20 எடுத்தா கூட, இபிஎஸ் ஒரு 20 எடுத்தா கூட அந்த சமயம் ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்தலான்ற பிளான்ல இருக்காங்க. இல்லை, இந்த சட்டமன்ற தேர்தலில் சொல்றீங்களா? இல்லைங்க, நீங்க விஜய் அவர்களை கொண்டு வருவதன் மூலியமாக என்டிஏ வந்து வலுப்பெறுமான்னு கேட்டீங்கன்னா, அதாவது எடப்பாடி பழனிசாமி சேர்த்து தான் சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும், ஏன்னா அந்த புகைப்படத்தை இப்போ தான் நான் அந்த செய்தியை பார்த்துட்டு வர்றேன், அதுக்கு என்ன எக்ஸாக்டாக ரீசன்கிறத நம்ம பார்ப்போம். பட் ஆனால் விஜயை வந்து என்டிஏக்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னா என்டிஏ வலுப்பெறுமா? நிச்சயமாக வலுப்பெறும், அதில் மாற்றமே இல்லை. பெரிய டஃப்பான ஒரு ஃபைட்டாக போகும். இன்னைக்கு திமுக இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான பொசிஷனில் இருக்காங்க. அவங்களோட கூட்டணி ரொம்ப இன்டாக்டாக இருக்குது, புதிய புதிய ஆட்களை சேர்க்குறாங்க. அதில் இருக்கிற சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பெரிய ஷேர் ஆட்டோவாக மாறிடுச்சு. அது
நீங்க யாரடா கீழே எப்படா தள்ளி விடலாம், ஏன்னா இடம் அந்த அளவுக்கு இல்லை, பற்றாக்குறையில் ஓடிட்டு இருக்குங்கிறது தான் பிரச்சனை அங்கே. ஆனால் அதே நேரத்தில் இங்கே வெற்றி பெறுவதற்கான அத்தனை வாய்ப்புகளுமே இருக்கிறது. என்டிஏவை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி ரொம்ப இன்டாக்டாக இல்லை. அவங்க நினச்சவங்க எல்லாருமே சேரலை. விஜய் தனிச்சிருக்காரு. விஜய் பிரிக்க போகிற வாக்கள் வந்து ஆன்டி இன்கம்பன்சி வாக்கள் மட்டுமல்ல, டைரக்டான அதிமுக வாக்களையுமே பிரிக்கிறார் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு சினிமா பேக்ரவுண்டில் இருந்து எப்படி எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் வந்தாங்களோ அதே மாதிரி விஜயும் வர்றாரு. அப்போது அவருக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்குது. அதெல்லாம் ஒரு க்ரௌட் புலராக இருக்கார். விஜய் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கலாம் மாட்டார். விஜயோடைய கட்சி வந்து ஜெயிக்காது. முதலிடத்திற்கோ எதிர்கட்சியாகலாம் போறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஒரு சர்டன் பர்சன்டேஜ் இருக்கு. முதல் தேர்தலே வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறலாம். 8% கன்ஃபார்மாக என்ன பொறுத்துக்கும் இருக்கு. அது 8லேருந்து 10 போகுதா 12 போகுதா அப்படிங்கிறது மட்டும்தான். பட் அதே சமயம் விஜய் வந்து இந்த ஒரு கூட்டணிக்கு போறார் அப்படின்னா அவர் வலு சேர்ப்பார். என்னதான் பாஜக கொள்கை எதிரின்னு சொன்னாலும் அவங்க எல்லாத்துக்கும் ஒரு பாயிண்ட் இருக்கு. திமுக வீழ்த்ததற்காக நாங்களாம் ஒன்று சேர்ந்தோம், அதுதான் பாயிண்ட். அதான் அவங்க சொல்லி கூப்பிடுறாங்க. இப்போ தமிழிசை அவர்கள் கூப்பிடும்போது சரி, உங்களுக்கு என்ன நோக்கம், திமுக வீழ்த்துறது, எங்களுக்கும் அதே தான் நோக்கம், வாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, யாரெல்லாம் திமுக வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ எல்லாரும் என்னோட ஒன்று சேர்ந்து வாங்க. அந்த இடத்துல கொள்கை எதிரி அதெல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, நீங்க வந்துருங்க அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிறாங்க. ஸோ விஜய் இந்த கூட்டணிக்குள்ள போனார்னா அது வலு சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜய் இந்த கூட்டணிக்குள்ள போனார்னா விஜயோட எதிர்காலம் என்பது அதோட முடிஞ்சிடும். விஜய் வந்து தான் ஒரு முதலமைச்சர்னு சொல்லிட்டு வராரு, நான் தான் சிஎம், நான் 234 ஜெயிக்க போறோம், இல்லை பெரும்பான்மை ஜெயிக்க போறோம்னு சொல்றாரு. நான் கட்சியை ஆரம்பிச்சதே வந்து மக்களுக்காக தான் கட்சி ஆரம்பிச்சேன்னு சொல்றாரு. நான் இங்கே சிஎம் நாற்காலியை குறி வச்சு தான் ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட விஜய் முதல் தேர்தலிலேயே காம்ப்ரமைஸ் ஆகிறார். முதல் தேர்தலில் காம்ப்ரமைஸ் ஆகிறார். காம்ப்ரமைஸ் ஆனால் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, கொள்கை எதிரின்னு சொன்ன அந்த பாஜகவோட நீங்கள் கூட்டணி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எதிர்காலம் என்பது என்ன ஆகும் ஒரு பெரிய கேள்வி வரும். விஜய்க்கு நீங்கள் பொசிஷன் கூட ஆஃபர் பண்ணலாம், நீங்கள் பெரிய டெபுட்டி சிஎம் இல்லை வந்து உங்களுக்கு அதிகமான சீட்ஸ் கொடுக்குறேன் கூட ஆஃபர் பண்ணலாம். ஆனால் என்னவாக இந்த மண்ணில் பார்க்கப்படுவார். கிட்டத்தட்ட எதை வந்து நாங்கள் மறைமுக கூட்டணி சொல்லிட்டு இருந்தோமோ பாருங்க, விஜய் வந்து பாஜகவோட இறக்கி விடப்பட்ட ஆள் அப்படிங்கிற நரேட்டிவ் தான் திமுக கையில் எடுப்பாங்க. இப்போ விஜயோட பொலிட்டிக்கல் கேரியருக்கு ஃபர்தராக அவரோட பொலிட்டிக்கல் கேரியருக்கு இது பெரிய அடி வாங்கும். ஆனால் இந்த ஆங்கிளில் பார்த்தா இப்போ சப்போஸ் விஜய் வந்து நின்று ஜெயிக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற சதவீதம் இருக்கும்போது பிற்காலத்தில் வந்து நம்ம விஜயகாந்த் மாதிரியோ கமல் மாதிரியோ ஆயிரும், ஏதாவது இப்போ திமுக ஆட்சி வெற்றி பெற்றால் அப்படின்ற பட்சத்தில் அவர் யோசிக்கலாம் இல்லையா சார்? இல்லைங்க, நீங்கள் வித்தியாசம் இருக்குங்க. விஜயகாந்தை விட கமல்ஹாசனை விட அதிகமான வாக்கு வாங்குவார். நீங்கள் வந்து விஜயகாந்த் அவர்கள் இப்போ முதல் தேர்தலில் 8 வாங்கினார் 10 வாங்கினார் இல்லையா, அதான் சரி, அதை விட கொஞ்சம் கூடுதலாக தான் விஜய்க்கு இருக்குது. கமல்ஹாசன் அவர்களோட கூடுதலாக இருக்குது. கமல்ஹாசன் அவர்கள்ட்ட கட்டமைப்புங்கிறது ரொம்ப மோசமாக இருந்துச்சு. விஜய்கிட்ட கட்டமைப்பு இருக்குது, அதை சரியாக பயன்படுத்திக்க மாட்டார், கட்டமைப்பை சரியாக போட மாட்டேங்கிறார், அதுதான் சிக்கல். இன்னொன்று விஜய்க்கு எதிர்காலம் இருக்குது. கமல்ஹாசன் வரும்போது என்ன வயசு, விஜய்க்கு என்ன வயசுங்கிறது ஒன்று இருக்குது. இங்கே 50 வயசு. இன்னும் விஜய் நினைச்சாருன்னா 20-25 வருஷத்துக்கு இந்த அரசியலில் வந்து இருக்கலாம். வேலை பார்க்க தயாராக இருந்தாருன்னா, இருப்பாராங்கிறது பெரிய டவுட்டு தான். மக்களுக்காக நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போயே மக்களுக்காக நிற்கலை. எலெக்ஷன் நேரத்திலே மக்களுக்காக நிற்காம அவர் ஓடிட்டு தான் இருக்காரு. அப்படி இருக்கும்பொழுது ஒருவேளை நின்னாருன்னா அவருக்கு ஒரு கேரியர் இருக்குது, அது இருக்குது. நீங்கள் தேர்தலுக்கு தோற்று போயிட்டாரு விஜய் வந்து விஜயகாந்த் ஆயிடுவார், இல்லை வந்து கமல்ஹாசனா மாறிடுவாரான்னு கேட்டிங்கன்னா, தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கான முயற்சியை எடுப்பாரா? ஏன்னா திமுக ஜெயிச்சதுன்னா விஜய்ங்கிறவர் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. இப்போ என்ன பண்ணாங்க, நீங்கள் இப்போ வரைக்குமே கூட நீங்கள் வந்து திமுக சதி பண்ணிட்டாங்க. கரூரில் கூட என்னையே முதலமைச்சர் என் மேலே பழி சொன்னீங்கன்னு சொன்னார். முதலமைச்சர் என்ன பழி சொன்னார், ஸ்டாலின் என்ன பழி சொன்னார். அவர் வந்து என்ன, ஏன் விஜய் காலதாமதம் வந்ததும் ஒரு காரணம். விஜய்னு கூட பேர் சொல்ல, தாவேக தலைவர் காலதாமதம் வந்தது ஒரு காரணம் சொன்னார். விஜய் லேட்டாக வந்தாரா வரலையா, ஃபேக்சுவலாக பேசுவோம். விஜய் லேட்டாக வந்தாரா வரலையா, அவர் சொன்ன டைம் என்ன, பர்மிஷன் வாங்கின டைம் என்ன, விஜய் வந்த டைம் என்ன, ஒட்டுமொத்த சிக்கலுக்கும் அடிப்படை பிரச்சனை அதுதானே காரணம். விஜய் ஒருவேளை 4:30 மணி 5 மணிக்கு வந்திருந்தாருன்னா இவ்வளோ க்ரௌடே வந்திருக்காது. க்ரௌடு பார்த்துருப்பாங்க, கிளஞ்சி போயிருப்பாங்க, முடிஞ்சிருச்சு விஷயம். அப்போ அதை நான் என் மேலே தூக்கி பழி போட்டீங்க. சரி, பழி போட்டீங்கன்னு சொல்கிறாருல்ல, இன்னைக்கு வரைக்கும் பொது வெளியில் விஜய் ஒரு சின்ன அக்கௌண்டபிலிட்டி எடுக்கிறாரா? இன்னைக்கு வரைக்கும் ஆமாம் கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு, நான் சீக்கிரம் வந்திருக்கணும், நான் வந்து வருத்தம், மன்னிப்பு கூட பெரிய வார்த்தை கூட வச்சுக்கலாங்க, வருத்தம் தெரிவிக்கிறேன். நீங்கள் ரெசார்ட்டுக்கு வந்தவங்க காலெல்லாம் விழுந்து கதறினாரு, 8 பேர் வந்தாங்க, காலில் விழுந்தாரு, கண்ணீர் வடிச்சாரு, இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த கதையெல்லாம் கிளப்புறாங்கல்ல. வெளியில் பொது வழியில் கரூர் சம்பவத்தையும் நடந்திருக்க கூடாது, ஒரு துயரமான சம்பவம், அதற்கு எங்கள் கட்சி பொறுப்பேற்கிறது சொல்கிறது என்ன பிரச்சனை உங்களுக்கு? இன்னைக்கு வரைக்கும் அதை செய்யவே இல்லை விஜய். திமுக சொல்லிட்டாங்க, சரி ஓகே, திமுக வேறு எதில் உங்களை முடக்கிறாங்க, எங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எந்த இடத்துல பர்மிஷன் கேட்டால் உங்களுக்கு கொடுக்கலாம்? வேலூரில், சேலத்தில், ஈரோடில், நீங்கள் எல்லா ஊர்களையும் கேட்குறீங்க. இன்னும் சொல்லப்போனால் கரூரில் 27ஆம் தேதி கூட்டத்திற்கு 25ஆம் தேதி பர்மிஷன் கேட்டு 26ஆம் தேதி பர்மிஷன் கொடுக்குறாங்க. நீங்கள் வேறு எந்த அரசு வச்சுக்கு இது நடக்கவே நடக்காதுங்க. நீங்கள் ஒன்றில் ஒரு இயக்கம் நடத்துறீங்க, சார் நாங்கள் வள்ளூர் கூட்டத்தில் போராடணும்,
அப்படி சொல்லிட்டு 2 நாளைக்கு முன்னாடி கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், போலீஸ் கிளம்புன்றுவாங்க. 5 நாளைக்கு முன்னாடி லெட்டர் எடுத்து வந்தீங்கன்னா கன்சிடர் பண்ணி உனக்கு 6வது நாள் கொடுப்பேன். இதுதான் ப்ராசஸ், போலீஸோட ப்ராசஸ். விஜயோட கூட்டம்னா உடனடியாக கொடுக்குறாங்க. இங்கே கடைசியாக சேலத்தில் கூட்டம் நடந்துச்சு, வேலூரில் கூட்டம் நடந்துச்சு. 5000 பேர் தான் QR கோடுக்கு வந்து அனுமதின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் எல்லாத்தையும் விட்டாங்களா இல்லையா? பரவாயில்ல போ, எல்லாரும் கிளம்பி போங்க. இப்போ கடைசியாக நடந்த கூட்டத்திலையும் ஒரு ஆம்புலன்ஸ் நிற்கிது, அதில் விதவிதன்னு எல்லாரும் ஓடி வர்றான். பரவாயில்ல உள்ள போ. என்ன பண்ணாங்க? இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாடு போலீஸ் விஜய் மேலே ரொம்ப லீனியண்ட்டாக இருக்கிறாங்க. இங்கே திருச்சியிலேயே விஜய் வண்டி இவ்வளோ நேரம் வருது, அந்த வண்டி வாகனத்தை துரத்திட்டு வராங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே நிப்பாட்டி விஜய் அப்படியே வண்டி யூட்டர்ன் போடுங்க, ஏர்போர்ட்டுக்கு போங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா விஜய் திருந்திருப்பார். இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாடு போலீஸ் அதை செய்யலை. ஏன்னா அவங்க அரசியல் ரீதியாக விஜய் நம்ம எதிர்க்கிறோன்னு சொல்லிடுவாங்க, ஒரு ஃபேக்சுவலாக எதிர்க்கிறோன்னு சொல்லிடுவாங்கங்கிற காரணத்திற்காக அவங்க அதை செய்யவே இல்லை ஒரு நாள் கூட. ஆனால் விஜய் என்ன சொல்றாரு, திமுக என்ன பழி வாங்குது, திமுக என்ன பழி வாங்குது அப்படின்னு ஒரு கதை கட்டுறாரு. அவரே எல்லா முடிவு எடுக்கிறாரா இல்லை அவர் பின்னாடி யாராவது இயக்குறாங்களா சார்? ஏன்னா இந்த கரூர் சம்பவமும் சரி, இப்போ நடந்த இந்த திரிஷா விவகாரமும் சரி, உடனே வெளியே கூட்டு வந்ததாகவும் இருந்தாலும் சரி, இதை வந்து அவரா முடிவு எடுக்கிறதா இல்லை இது ஒரு முடிவு கூட விஜய் சுயமா எடுக்கிறது இல்லை. விஜய்க்கு சுயமா முடிவு எடுக்கவே தெரியாது. இது எல்லாமே அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னா ஜான் ஆரோக்கியசாமி, இப்போ வந்துட்டு ஆதவ் அர்ஜுனா, இவங்க எடுக்கிற முடிவுகள், அந்த முடிவுகளுக்கு விஜய் அப்படியே எடுத்துட்டு போறாரு, அவ்வளோதான். அது நீங்க கேட்ட ரெண்டுலேயுமே அப்படிதான். பொலிட்டிக்கலி எனிதிங், நீங்க வந்து எந்த ஊர்ல கூட்டம் போடலாம், எந்த இப்படியே சொல்லாமே, கொள்கை தலைவராக யாரை வச்சுக்கிறது, கொள்கையாக என்ன எழுதுறது, இந்த கட்சிக்கு வந்து யார் யார் பொறுப்பாளர்களாக இருக்கணும், இந்த கட்சியை எப்போ பதிவு செய்யணும், இது எல்லா முடிவுகளையும் எடுப்பது ஜான் ஆரோக்கியசாமி. விஜய் வந்து ஃப்ரண்டலாக நின்று என்னைக்கு என்ன ரோல் கொடுப்பீங்க, இன்னைக்கு எனக்கு ஹீரோ ரோல், இன்னைக்கு கெஸ்ட் ரோல், இன்னைக்கு செகண்ட் ஹீரோ ரோல், அந்த ரோலை பார்த்துட்டு போறாரு, அவ்வளோதான். இந்த கடைசியாக நடந்த விஷயம் வரைக்குமே அவருக்கு சுயமாக ஒருத்தர் முடிவெடுத்து தான் வச்சுக்கோங்களேன். நீங்கள் அவங்களை கூட்டிட்டு வந்து பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்க்காவது இந்த நேரத்தில் நம்ம மேலே ஒரு கான்ட்ரோவர்சிஸ் வருது, அந்த நம்ம ஆட்கள் வழக்கம் போல் முட்டு கொடுத்து நம்மளை காப்பாற்றுற வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க, எங்கள் அண்ணன் எவ்வளோ நல்லவர் தெரியுமான்னு சொல்லிட்டு சங்கீதாவை எவ்வளோ அவதூறு பேச முடியுமோ பேசிகிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் நீங்கள் த்ரிஷாவை கூட்டிட்டு வெளியே வரணும் வரக்கூடாது அப்படிங்கிறது கூட விஜயால யோசிக்க முடியல. அவங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை கேட்டதானா, அவங்க சார் கூட்டிட்டு போங்க சார். ஏன்னா அந்த நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கூட கூட்டணி போக போகுதுன்னு ஒரு நெரேட்டிவ் கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, அது கம்ப்ளீட்டாக உடையிற நேரம். விஜய் கூப்பிட்டு கேட்டிருப்பார், ஏன்னா ஏமாத்திட்டீங்கல்ல ஜான் ஆரோக்கியசாமி, நீங்கள் வந்து இதெல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க, ராகுல் காந்தி வர்றாரு, இவர் வர்றாரு, அவர் வர்றாருன்னு சொல்லி கதை சொல்லிட்டு இருந்தீங்க, நம்மளை யூஸ் பண்ணி எங்கள் திமுக அதிகமான சீட்ஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க, அப்படியே அந்த கோவத்தில் இருப்பாங்க. இந்த கோவத்தை சாந்தப்படுத்துறாங்க, சார் நீங்கள் கூட்டிட்டு போங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார்னு சொல்லுவாங்க. அப்போ விஜய்க்கு முதல்ல அந்த சுயறிவுன்னு இருக்கணுமா இருக்கக்கூடாதா, முதல்ல இந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா, அதை யார்கிட்ட கேட்கணும் யார்கிட்ட கேட்கக்கூடாது, சொந்த பிரச்சனையை போய் நீங்கள் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை கேட்பீங்களாங்க, யாராவது கேட்போமா? அதை கேட்டு நீங்கள் எல்லாமே வந்து விஜய்க்கு சுயமான அறிவு இல்லைங்கிறத எல்லா தருணத்திலையும் வெளிப்படுத்திட்டே இருக்கார். இந்த தவறான வழிநடத்தலுக்கு பிறகு விஜய்க்கு பெரிய தாக்கம் ஏற்பட்டிருக்கு நினைக்கிறீங்களா? ஏன்னா சிபிஐ விசாரணைக்குன்னு சென்றதும் இவர்கள் தான் முதல்ல. ஆமாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திரிஷா விவகாரமும் வெளியே கூட்டு வந்தது இவங்க தான். ஆமாம். இதை சங்கீதா விவகாரமும் வெளியே வந்தது காரணம் இவங்க தான். ஆமாம். ஆனால் சொல்றது ஆமாம் அப்படின்றாங்க. இல்லைங்க, அதான் சொல்கிறேன்ல, நீங்கள் எல்லாமே நீங்கள் சொல்கிற மாதிரி எக்ஸாக்டாக எங்களுக்கு சிபிஐ வேணும்னு மதுரை கோர்ட்டில் போய் கேட்குறாங்க. அது ஆக்சுவலாக அந்த கட்சிக்காரங்களே மறுக்கிறாங்க, இல்லை சிபிஐ நாங்கள் கேட்கலன்னு போய் சொல்லிட்டுருக்காங்க. பட் நீங்கள் சொல்கிற மாதிரி சிபிஐ கேட்டது அவங்க தான். சிபிஐ வந்த பிறகு நீதி வெல்லும்னு ட்வீட் போட்டதும் விஜய் தான். சிபிஐனா என்னன்னு தெரியாமல் ஏதோ திமுக கவர்மெண்ட் அவங்கள முடக்கிறோம். நீங்கள் ஆனால் நல்லா பாருங்கள், திமுக கவர்மெண்ட்டில் போட்ட அஸ்ரா கார்க் தலைமையிலான விசாரணை அமைப்போ இல்லை அருணா ஜெகதீசன் தலைமையிலான விசாரணை அமைப்போ விஜயை கூப்பிட்டுருக்காரு. ஏன்னா திமுக எப்படி யோசிச்சாங்க, விஜய் மேலே கை வைக்க வேண்டாம், நம்ம சொல்லணும் புஷியானது மேலே கை வைக்கல அவங்க. புஷியானது நீங்கள் தலைமறைவாக இருங்க, பரவாயில்ல நாங்கள் பார்த்துக்குறோம், அதை ஒரிஜினாக ஊரை விட்டு ஓடினார். யாரையுமே அரெஸ்ட் பண்ணக்கூடாது, அவங்க மிஞ்சி போனால் அரெஸ்ட் பண்ணது மதியழகனையும் அந்த கூடுதல் இருக்க இன்னொரு மாவட்ட செயலர் மட்டும் தான் அரெஸ்ட் பண்ணாங்க. ஸோ அந்த அளவுக்கு விஜயை கை வைக்கவே கூடாதுன்னு இருந்தாங்க. ஆனால் விஜய் நினைச்சார் நம்மளோட பொலிட்டிக்கல் லைஃப் ஏதோ பண்ணிடுவாங்க போல இருக்கு, நம்ம போய் சிபிஐட போயிடலாம். அவர் புரியலை, கொள்கை எதிரி என்ன பண்ணுவாங்க, அரசியல் எதிரி என்ன பண்ணுவாங்கன்னு ஒரு புரிதல் இல்லாமல் அங்கே போய் சிக்கிக்கிட்டார். ஸோ அதை சிக்க வச்சதும் இந்த குரூப் தான். அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த இன்னொன்று கேட்டீங்க ரெண்டாவதா திரிஷா விவகாரம். ஆமாம், அந்த விவகாரத்துலையுமே வந்து இதையும் அவங்க தான் சொல்கிறாங்க. மூணாவதாக நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மனு எங்கேருந்து வெளியே கசிஞ்சது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இதை திமுக தான் பண்ணிட்டாங்க. இந்த மனுவை கோர்ட்டில் போடப்பட்ட ஒரு மனு, ஒருவேளை கோர்ட்லேருந்து ரிலீஸ் ஆகிருக்கலாம், ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அதில் கோர்ட்டோடைய சீலெல்லாம் இல்லை. ஏன்னா கோர்ட்டை போட்டிங்கன்னா கோர்ட் சீலோட தான் வெளியே வரும், கோர்ட் சீல் இல்லை. ஸோ வெளியே வருது. இதை தொடுத்த சங்கீதா தரப்பு ரிலீஸ் பண்ணணும், இல்லை இதை வாங்கின விஜய் தரப்பு ரிலீஸ் பண்ணணும். சங்கீதா தரப்பு ரிலீஸ் பண்ணணும்னு ஒரு ஐடியாவில் இருந்தாங்கன்னா கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க பத்திரிக்கை வந்திருப்பாங்க, ப்ரெஸ்ஸில் முதல்ல ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு மனு போட போகிறேன், இதை நீங்கள் படிச்சுங்கன்னு சொல்லி அவங்க ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த மனு அவங்க என்ன சொல்கிறாங்க, இதை குறித்து விவாதிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப கண்ணியமாக எனக்கு உண்டான
என்ன உரிமையோ அதை நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா நான் விலகி போகிறேங்கிறதா அவங்களுடைய கோரிக்கை, நியாயமான கோரிக்கை. நான் விட்டு கிளம்புறேன், நான் போதும், என்னோட வாழ்க்கை எனக்கு போதும், என் சொல் பேச்சு ஒரு கணவர் கேட்க மாட்டேங்கிறாரு, நான் கிளம்புறேங்கிற மட்டும் தான் அவங்களோட கோரிக்கையாக இருக்குது. அப்போ யார் ரிலீஸ் பண்ணியிருப்பா? இது விஜய் தரப்பு தான் ரிலீஸ் பண்ணுது. நீங்கள் இது இன்னொரு ஃபேக்சுவலாக பார்க்கும்போது விஜயோடைய கட்சியில் தாவேக்கிலேருந்து ஒரு சுற்றறிக்கை ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, எந்த ஊடகவாதங்களிலும் நீங்கள் யாரும் பங்கேற்க வேண்டாம், செய்தி தொடர்பாளர் பங்கேற்க வேண்டாம் அப்படின்னு ஒரு சுற்றறிக்கை வருது. அது எங்கேருந்து வருது, ஏன் வருது, அது வரக்கான நோக்கம் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. அந்த இடத்துல ஏதோ கான்ட்ரவர்சி பெருசாக போயிட்டு இருக்கு, வேறு கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு, விஜய் வந்து மாட்டிக்கு வரல, விஜயோட செய்தி தொடர்பாளர் யாரோ ஒருத்தர் அசிங்கமாக பேசிட்டாரு, ஏதோ ஒன்று சிக்கல் இருக்குது அப்படின்னா அது நீங்கள் சொல்லலாம். அப்போ இந்த மனு ரிலீஸ் ஆக போகுதுங்கிறத இவங்க தெரிஞ்சு போய் தான் 2 நாளைக்கு முன்னாடி இதை பண்ணுறாங்க. மனு ரிலீஸ் ஆகிடுச்சு, உடனடியாக என்ன பண்ணுறாங்க, இந்த தாவேக்கோடைய ஐடிவிங்க என்ன பண்ணுறாங்க, இதுக்கு திமுக தான் சதி. அது வரைக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சிபிஐ குறித்து, சிபிஎஃப்சி குறித்து முக்கியமான ஐடிஸ் யாரும் பேசவே மாட்டாங்க. கட்சியோட செய்தி தொடர்பாளரோ, கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர்களோ, யாரெல்லாம் மக்களை சந்திக்கிறாங்களோ, ஊடகங்களை சந்திக்கிறாங்களோ, அவங்க சிபிஐ குறித்து வாய் திறக்கவே மாட்டாங்க. சிபிஐ அது நாங்கள் பேச மாட்டோங்க, ஜனநாயகம் பிரச்சனை நாங்கள் தலைவர் பார்த்துக்குவாங்க, பேச மாட்டோங்க, இப்படி தான் கடந்து போயிருப்பாங்க. நீங்கள் இந்த மனு ரிலீஸ் ஆன அடுத்த நிமிஷம் ட்வீட் எழுதுறாங்க எல்லாரும், எங்களை வந்து கரூரில் மாட்டி விட்டீங்க, மாட்ட வச்சிங்க, சிபிஐயில் எங்களை சிக்க வைக்க பார்த்தீங்க, ஜனநாயகன் படத்தை முடக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்க, கடைசியாக எங்கள் குடும்பத்து மேலே கை வச்சிட்டீங்க. இவ்வளோ நாள் இதெல்லாம் நீ பேசுனதே கிடையாது, இன்னைக்கே அது பேசுற. அப்போ ரொம்ப ஆர்கனைஸ்டான அந்த வேலைகள் நடக்குது. எப்படி கரூர் ஸ்டாம்பீடுக்கு பிறகு வி ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படின்ட்டு ஒரு ஆயிரக்கணக்கான ஐடிஸ் எழுதிச்சோ, இல்லை ஃபேக் ஐடிஸோ ஐடிஸ் ஒரிஜினல் ஐடிஸோ எழுதி அதை ஒரு ட்ரெண்ட் ஆக்குனாங்களோ, அதே மாதிரியான வேலைகளை இங்கே பண்ணுறாங்க. அப்போ இவங்க ரொம்ப பிளான்டாக இந்த மனு வெளியே போகட்டும், கசிய விடாமலே கசிய விடுவோம், நம்ம ஆள் பார்த்துக்குவாங்க, பள்ளியை தூக்கி திமுக மேலே போட்டுருவோம். எது பண்ணாலும் மக்கள் வந்து நம்ம சைடு நிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாரா சார்? ஏன்னா மக்கள் இல்லை, மக்கள் சொல்லிட முடியாது, ரசிகர்கள் நிற்பாங்க, ரசிகர்கள் நிற்பாங்க. ஏன்னா இந்த சங்கீதா விவகாரம் போது ஆபாசமா அவங்க தாவேக்காவுடைய பேஜ்லயே போடும்போது அதை பத்தி கண்டிக்கல, ஆனா ஸ்டேஜ் மேல வந்து இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை அப்படிங்கிறாரு. அந்த வார்த்தை கண்டிக்கலங்கிறது வேற, நம்ம சொல்றேன்ல, இது ஆர்கனைஸ்டா பண்றதே அந்த குரூப் தான் சொல்லி சொல்றேன். இப்போ விஜய் தரப்பில் இருக்கிற ரூட் மாதிரியான நிறுவனங்கள் தான் இந்த வேலையை எடுத்து பண்ணுறாங்க. ஜான் ஆரோக்கியசாமி பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் அதை பண்ணுறாரு. இந்த வேலையை ரொம்ப ஆர்கனைஸ்டாக பண்ணும்பொழுது விஜய் அதை எப்படி கண்டிப்பார்? அவர் தானே தூண்டி விட்றாரு, எழுதுங்கப்பா பரவாயில்லன்னு சொல்லி சொல்கிறார். நீங்கள் அதை தான் நீங்கள் அந்த மகளிர் தின விழாவில் அவர் என்ன சொல்கிறாரு, இது ஒர்த்தே மேட்டர், எது ஒர்த் இல்லைங்க, விஜயோட லைஃப் ஒர்த் இல்லைங்கிறாரா, அவங்க மனைவி ஒர்த் இல்லைங்கிறாரா, இல்லை வாழ்ந்த வாழ்க்கை ஒர்த் இல்லைங்கிறாரா, எதை ஒர்த் இல்லைங்கிறாரு? நீங்கள் இந்த விவாகரத்தை நோக்கி போகிற எல்லா குடும்பங்களுக்கும் கணவனுக்கு மனைவி மேலே கடுமையான கோபம் இருக்கலாம். நம்ம வந்து எப்பயுமே அந்த கோபம்லாம் இருக்கும். ஆனால் அதை இப்படியெல்லாம் வெளிப்படுத்துவாங்களா ஒரு பொது வெளியில்? யாராவது தனிப்பட்ட முறையில் அடிச்சுக்குவாங்க, என்ன வேணாலும் நடக்கும், திட்டிக்குவாங்க, சண்டை போட்டுக்குவாங்க. ஆனால் ஒரு பொது வெளியில் என்னோட இது ஒர்த்தே இல்லாத மேட்ரு அப்படின்னு யார் சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா விஜய் தான் சொல்கிறார். எந்த தருணத்தில் நின்று சொல்கிறாரு? ஒரு பக்கம் மகளிருக்கு நான் வந்து நலத்திட்ட உதவிகள் செய்ய போகிறேன், இல்லை நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த மகளிருக்கு நான் தான் பாதுகாவலன், நான் தான் அண்ணே, நான் தான் தாய்மாமன், நான் தான் வந்து சகோதரனாக இருக்க போகிறேன், ஆனால் என் குடும்பத்தில் நான் கணவனாகவே இருக்க மாட்டேன், என் பிள்ளைங்களுக்கு நான் அப்பாவே இருக்க மாட்டேன், எங்கள் அப்பாவுக்கு நான் பிள்ளையாக இருக்க மாட்டேன், ஆனால் ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் நான் தான் வந்து ஒரு சகோதரனாகவும் தாய்மாமனும் இருக்கேன். அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய முரண் இல்லையா அது? நீங்கள் பாலியல் சமத்துவம் குறித்து பேசுகிறார் விஜய். நீங்கள் வந்து பெண் ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கணும், ஆண் ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கணும், நீங்கள் வந்து பெண் இடையாளர், ஆண் இடையாளர், ரேஷன் கடைகள்லேருந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வரைக்கும் ஒரு போகிறாரு அப்படிங்கிறத பார்க்கின்றோம். ஆனால் இந்த பக்கம் தன்னுடைய வீட்டில் இருக்கிற சக மனுஷிக்கு அந்த பாலியல் சுதந்திரத்தை கொடுக்குறாரா, அந்த பாலியல் சமத்துவத்தை கொடுக்குறாருன்னு கேட்டிங்கன்னா இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க, கடுமையான மன உளைச்சல் இருக்கேன், என்னை பொருளாதாரமாக இதே முடக்கிறார், என்னை வெளியே போக விடுறதில்ல, நான் வெளியே போனால் அனுமதிக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் என்ன சொல்கிறாரு, ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் நான் தான் காப்பாற்ற போகிறேன். இது எவ்வளோ ஒரு முரண் இது? இந்த டிவோர்ஸ் பிரச்சனைக்கு பிறகு தாவேக்காவுடைய அடுத்த கட்ட நகர்வுன்றது பின்னடைவு ஏற்பட்டிருக்காங்க. நிச்சயமாக ஏற்பட்டிருக்குங்க. கண்டிப்பாக ஏற்பட்ட காரணத்தினால தானே நீங்கள் மகளிர் தினம்ங்கிறதே ஒன்று முதல்ல நடத்துகிறாங்க. அது 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 உணர்றாங்க. உணர்றதுக்கு பிறகு தான் மகளிர் தினம் ஒன்று பண்ணணும். மகளிர் தினத்தில் ஒன்று உருவாக்கி நம்ம மகளிர்கள் நம்ம பின்னாடி இருக்கிறாங்கன்னு ஒரு நெரட்டிவ் உருவாக்கலாம். ஏன்னா நீங்கள் அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தோம் 2000 பேர் இல்லை மேக்ஸிமம் 5000 பேர் இருப்பாங்க. QR கோடு வச்சு தான் வர்றாங்க. ஆனால் ஒட்டுமொத்த தமிழக பெண்களும் அண்ணன் முன்னாடி தான் நிற்கிறாங்க அப்படின்னு ஒரு மீடியாவில் ஒரு நெரட்டிவ் உருவாக்குறாங்கல்ல, அந்த விஷயங்களை பண்ணுறாங்க. ஆனால் உண்மையிலேயே இப்போ நான் தொடர்ச்சியாக வந்து என்ன கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் பேசிகிட்டே இருப்பேன். போகிற இடங்கள்லாம் வந்து யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்ட்டு நிறைய பேர் விஜய் ஓட்டு போகிறேன்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க, இளைஞர்கள் இருக்கிறாங்க, பெண்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு மிக குறிப்பாக நீங்கள் அவங்க சங்கீதோட மனு வரும்போது கூட அவங்களுக்கு அந்த கோவம் இல்லை. இவர் இந்த பொது வழியில் திருமணத்திற்கு அவங்கள கூட்டிகிட்டு போன பிறகு கடுமையான கோவம் வந்துருச்சு எல்லாருக்கும். இவர் தான் உண்மையிலேயே பெரிய நல்லவர் நினச்சோம், இவர் ரொம்ப தான் இதை விக்டிம் மாதிரி ஒன்று காமிச்சிக்கிட்டாரு. உண்மையிலே விக்டிம் அவங்க தானே, சங்கீதா தானே பெரிய விக்டிமு.
இவர் அதை துணிஞ்சு பண்றாருன்னா அப்போ அவங்களோட வாழ்க்கையில் அவர் என்னென்னலாம் பண்ணியிருப்பார் அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்க. அப்போ அவருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிற மக்கள் கூட விஜய் எப்படி ஓட்டு போடலாம்? என்ன சொல்றேன், நீங்க தலைவனா இருக்கிறதெல்லாம் அடுத்துங்க. நீங்க ஒரு கணவனாகவோ ஒரு தந்தையாகவோ நீங்க இல்லை. நீங்க குடும்பத்துல ஒரு நேரத்துல நமக்கு சில நேரம் அப்பாவோட சண்டை போடுவோம், மனைவியோட க்ளோஸா இருப்போம். மனைவியோட சண்டை போடும்போது பசங்களோட கண்டிப்பா குழந்தைகளோட நம்ம ரொம்ப நாள் சண்டையெல்லாம் போட்டுட்டு இருக்க மாட்டோம். ஆனா இவர் எல்லா பிறப்போடையும் சண்டை போட்டுட்டு இருக்காரு, எல்லா பிறப்போடையும் வந்து முரணா இருக்காரு. அப்படிங்கும்போது அந்த மக்கள் எப்படி பார்ப்பாங்க? நீ முதல்ல ஒரு மனிதனாக அப்புறமா நீ தலைவனாக நாங்கள் டிசைட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. நிச்சயமாக கடுமையான பின்னடைவு ஏற்படுத்தி இருக்கிறது. தவறான ஸ்ட்ராட்டஜியும் தவறான வழிநடத்தலும் இப்போ பாஜகவுக்கு சாதகமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? இல்லைங்க, பாஜக வந்து அவங்க அதுக்குள்ளெல்லாம் யோசிக்கிறது இல்லை. அவங்க ஜெயிக்கணும். இன்னும் சொல்லப்போனால் எடப்பாடி பழனிசாமிக்கு அவருக்கும் இது வந்து ரொம்ப முக்கியமான தேர்தல். இதை ஜெயிக்கணும்னா விஜய் மாறன ஃபோர்ஸ் வரணும்னு அவர் நம்பினார். அது வந்துருவாருன்னு ரொம்ப நம்பினார். நீங்கள் அதனால தான் அவரோட கூட்டத்தில் விஜயோடைய தாவேக கொடி ஒன்று பார்த்த உடனே துண்டு பார்த்த உடனே ரொம்ப ஒரு எக்ஸைட்லாம் ஆனார். விஜய்க்கு கரூரில் இறங்கி பேசினார். கரூரில் வந்து விஜய் காப்பாற்றினது அவர் தான் சொல்லி அளவுக்கு பேசினார். அது வந்துட்டாருன்னா அது போதுன்னு சொல்லி போனாங்க. அவங்களுக்கு பெரிய கொள்கை ரீதியாக இல்லை, அதெல்லாம் கிடையாது. விஜய்க்கு ஒரு க்ரௌடு இருக்குது. அந்த க்ரௌடு விஜய் என்ன சொன்னாலும் நம்புது. நாளைக்கு விஜய் வந்து பாஜக நல்ல கட்சிப்பா ஓட்டு போடுங்கப்பா, ஓட்டு போட்டுரும். ஆமாம், திமுக தானே கெட்ட கட்சி, பாஜக நல்ல கட்சின்னு சொல்லும். இது நடக்கும். நம்ம அதானே பார்க்குறோம். இப்போ ஒவ்வொரு விஷயத்துலையுமே நீங்கள் என்ன நம்ம உணர்றோம்? விஜய் தமிழ்நாட்டில் அப்படி மாறும்னு நினைக்கிறீங்களா சார்? இப்போ பாஜக அது என்னன்னா தனிப்பட்ட பெர்சன்டேஜ் நான் சொன்னேன் இல்லையா, விஜய்க்கு ஒரு 8% கன்ஃபார்ம் பெர்சன்டேஜ் இருக்கு. அது 8%லாம் மாறாது. மேற்குறிப்பாக இப்போ இந்த கட்சியில் இருக்கிற இஸ்லாமியர்கள் இருக்காங்க இல்லையா, இளைஞர்கள், அவங்ககிட்ட பேசியிருக்காங்க. அண்ணே பிஜேபி கூட போயிடுவாரானே தெரிலப்பா, பிஜேபியோட போனால் நான் ஓட்டு போட மாட்டேனே அப்படின்னு பேசுகிற பசங்க இருக்காங்க. ஸோ அந்த செக்டர்லாம். ஆனால் சில பேர் எனக்கு எதுவுமே முக்கியம் இல்லை. உதாரணத்திற்கு இப்போ இன்னைக்கு கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு. நீங்கள் இதுக்கு காரணம் மோடி, அதெல்லாம் கிடையாதுங்க. மோடியெல்லாம் காரணம் இல்லைங்க. எது பண்ணாலும் மோடி நல்லவருங்க. நாளைக்கு நீங்கள் இந்த கேஸ் சிலிண்டர் வந்து 5000 விற்றாலும் வாங்குற கும்பல் ஒன்று இருக்கு இல்லையா, அது மோடிக்கான கோர் ஓட் பேங்க். அது மாறவே மாறாது. அதே மாதிரி விஜய்ங்கிற முகம், அந்த முகத்திற்காக ஓட்டு போடுற கும்பல். விஜய் என்ன சொன்னாலும் சரிதான், விஜய் எது செஞ்சாலும் சரிதான், அப்படி ஒரு கும்பல் இருக்கு. ஸோ நீங்கள் அந்த கும்பலோட பெர்சன்டேஜுங்கிறது ஒரு 3% 4%னா நீங்கள் என்ன இப்போ மார்ஜின் வந்து நம்ம பார்த்தோம். போன வாட்டி 1.5% 2% தான் ஆட்சி இங்கே வந்து யார் ஆளுங்கட்சி யார் எதிர்கட்சின்னு டிசைட் ஆகுது. அப்போ அந்த நேரத்தில் விஜய் கொடுக்க போகிற பெர்சன்டேஜுங்கிறது தங்களுக்கு உதவும்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ விஜய் வந்து ஒரு பொது நோக்கம், எனக்கு வந்து திமுக வீழ்த்தணும். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அவர் என்ன ஒரு இதில் ஸ்ட்ராங்காக இருக்காரு, திமுக அடிக்கணும், திமுக கடிக்கணும், அதில் மட்டும் ரொம்ப குறியாக இருக்கார். பாஜகங்கிறதுல கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே வரார். இன்னும் போன கூட்டத்தில் என்ன சொல்கிறாரு, ஸ்டாலின் சார் சொல்றாரு என்டிஏக்கும் தமிழ்நாட்டுக்குமான போட்டிங்கிறாரு. இதெல்லாம் பார்லிமெண்ட் தேர்தலான்னு சொல்லி கேட்கிறாரு. அவரோட அரசியல் புரிதலை பாருங்க. ஒரு பக்கம் ஜனநாயகன் படத்தை முடக்கிறதே அவங்க தான். அந்த புரிதல் கூட இல்லை. உங்க சிபிஐ ஏன் சிபிஐ டெல்லியில் கூப்பிடுறீங்க கேட்கறாரு, ஏன் டெல்லி கூப்பிடுறீங்க? அவர் சொல்ல வேண்டியதானே, டெல்லிக்குலாம் வர மாட்டேன், சென்னையில் வச்சாதான் சொல்ல முடியல. அவரால் கேட்டு பார்த்தாரு, அதெல்லாம் முடியாது, டெல்லி கிளம்பி வா, எனக்கு ஒரு 5 நாள் டைம் கொடுங்க. 5 நாள் டைம் வேணா கொடுப்போம், ஆனால் நீ அங்கே தான் வரணும். அப்போ இன்னுமே அது புரியாமல் பண்ணுறாரா இல்லை வேணும்னே வந்து இதை தீர்த்து போசுறதுக்கான வேலைகள் பண்ணுறாரான்னு ஒரு கேள்வி இருக்கு. இப்போ பாஜக காப்பதற்கான பாஜக பிடியில் இருக்காருன்னு நினைக்கிறீங்களா சார்? ஏன்னா சிபிஐ ஒரு பக்கம் வந்து அழுத்தம் கொடுக்குது, இப்போ 15 ஆஜர் ஆகணும்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படத்துக்கு விநியோகஸ்தர்லாம் பணத்தை திருப்பி கேட்குறாங்க, நாங்கள் விநியோகம் பண்ண போகிறதில்ல அப்படின்றத சொல்லிட்டாங்க. இப்போ அந்த ஒரு இஷ்யூவும் போயிட்டுருக்கு. பாஜக பிடியில் இருக்காருன்னு சொல்ல மாட்டேங்க, பாஜக பயப்படுறாரு, கடுமையாக பயப்படுறாரு. சிபிஐயில் ஏதாவது பிரச்சனை ஆகிடுமான்னு பயப்படுறாரு. அவர் ஜனநாயகம் பற்றிலாம் பெரிய கவலை அக்கறையெல்லாம் இல்லை. அது பணம் வாங்கியாச்சு, அது படம் எப்போ ரிலீஸ் ஆனால் நமக்கு என்னங்கிற ஒரு இடத்துல இருக்காரு. ஆனால் இந்த சிபிஐ வழக்கில் ஏன்னா அவர் என்ன எதிர்பார்த்தாரு, நம்மளை விசாரணை கூப்பிடவே மாட்டாங்கன்னு நினச்சாரு. 2 தடவை 7 மணி நேரம் உட்காந்து கேள்வி கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன வேணாலும் கதை சொல்லலாம், அவர் விஜயை சாப்பாடு கொண்டு வந்தார், ரசாதை கொண்டு வந்தார், அவரே சாப்பிட்டார், இந்த கதையெல்லாம் சொல்லலாம். ஆனால் 7 மணி நேரம் கேள்வி கேட்கறதுக்கு என்ன இருக்குது அந்த வழக்கில்? முதல் நாள் 7 மணி நேரம், அடுத்த நாள் 7 மணி நேரம், நீ இப்போ மறுபடியும் இன்னொரு 7 மணி நேரம் உட்கார வைக்க போகிறாங்க. அப்போ ஏன் நம்மளை இவ்வளோ படுத்துறாங்க? அந்த பயம் ஒரு கடுமையாக இருக்குது. நீங்கள் அதே நேரத்தில் பிடிக்குள்ளே போயிடக்கூடாது அப்படிங்கிறத விஜயை தாண்டி ஜான் ஆரோக்கியசாமி நினைக்கிறார். அவர் என்ன நினைக்கிறார், இல்லை பாஜகக்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்கள் கேரியரே முடிஞ்சிடும், இது கண்டிப்பாக பொலிட்டிக்கல் சூசைடு தான், இது நம்ம போக வேண்டாம், நம்ம அடுத்தடுத்த தேர்தல்கள் அதை பார்த்துக்கலாம், நம்ம காங்கிரஸ் கூட போகலாம் கூட நமக்கு நோக்கம் இருக்கே தவிர பாஜக கூட போயிடக்கூடாது அப்படிங்கிறது அவங்களோட நோக்கம். பாஜக ஏன் ஜனநாயகங்களை முடக்கிறாங்க? ஒரே ஒரு காரணம் தான், விஜய் வளரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. விஜய் அதில் அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. முதல்ல வந்து விஜய் நமக்குள்ளே வரட்டும்னு யோசிச்சாங்க. இன்னைக்கு அந்த காரணம்லாம் இல்லை. விஜய் வந்தால் வராரு, வராட்டி பரவாயில்ல. ஆனால் விஜய் மாறின ஃபோர்ஸ் வளரக்கூடாது. விஜய் மாதிரி ஃபோர்ஸ் வளர்ந்தால் அது காங்கிரஸுக்கு நாளைக்கு, இன்னைக்கே காங்கிரஸ் கூட போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, நாளைக்கு பாராளுமன்றத்தில் காங்கிரஸ் கூட கண்டிப்பாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அதில் திமுக இருக்குமா இருக்காதான்னு தெரியாது. பட் இந்த கூட்டணிக்குள்ளே போகணும்னு முயற்சி பண்ணுறாங்க. அப்படி முயற்சி பண்ணுறது நமக்கு ஆபத்தாக முடியும்.
அதனால அது வேண்டாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இதுதான் முடக்கிறதுக்கான காரணம். பட் பிடி அப்படின்னு சொல்லிட முடியாது. பயம், கடுமையான பயம் இருக்கு விஜய்க்கு. கடுமையாக பயப்படுறாரு. ஆனா அமித்ஷா அவர்கள் வந்து விஜய்க்காக வெயிட் பண்றாருன்னு சொல்லப்படுது சார். அதனால தான் இன்னமும் தொகுதி பங்கீடு அப்படிங்கிறது இல்லைங்க, பிடிக்கல இந்த கடந்த 4 நாட்களாக வருகின்ற கதைகள் எல்லாமே தாவேக தரப்பு திட்டமிட்டு உருவாக்கி நகர்த்துற கதைகள். ஓகே. இந்த கதைகள் எல்லாம் பவன் கல்யாண் பேசுறாரு. பவன் கல்யாண் எப்பயோ பேசினார், நடந்தது உண்மைதான். நீங்க இந்த கூட்டணிக்கு வாங்க, திமுக வீழ்த்தணும் பேசுறது உண்மைதான். அதுக்கெல்லாம் பெருசா பிடி கொடுக்காம விட்டுட்டாங்க. அதே மாதிரி அமித்ஷா வெயிட் பண்றாரு. என்ன முன்னாடி விஜய் கண்டிப்பா வருவாரு, வெயிட் பண்ணுங்க, அவசரப்படாதீங்க, ரொம்ப கூப்பிட வேண்டாம். தமிழிசை கூப்பிட்டதோ, நயனா நாகேந்திரன் கூப்பிட்டதோ எல்லாமே கூப்பிட்டதெல்லாம் உண்மைதான். ஆனா இன்னைக்கு பாஜக எந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்கன்னா, விஜய் இல்லாட்டி பரவாயில்ல, எடப்பாடி பழனிசாமி விஜய் இல்லாட்டி பரவாயில்ல, விஜய்க்கெல்லாம் வந்து சீட் கொடுக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை, நம்ம இந்த தேர்தலை என்டிஏவை நம்ம சந்திச்சுட்டு போயிடுவோங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. அதனால இந்த கதைகள் எல்லாம் எதுக்காக உருவாக்கப்படுகிறது? ஒரே ஒரு காரணம் தான், காங்கிரஸ் முடிஞ்சு போயிடுச்சு, இனி வாய்ப்பு இல்லை, தனிச்சு நிற்க போறோம். தனிச்சு நிற்க போறோங்கிறதுக்கு சொல்றதுக்கு உங்களுக்கு பாயிண்ட் இல்லை. இப்பயுமே எங்களை வந்து மோடியை ப்ரெஷர் பண்ணாரு, அமித்ஷா ப்ரெஷர் பண்ணாரு, சிபிஐ மூலம் ப்ரெஷர் பண்ணாங்க, எந்த ப்ரெஷருக்கும் ஈல்ட் ஆகாம எங்க அண்ணன் தனிச்சு நிற்கிறாரு அப்படி ஒரு நெரேட்டிவ் உருவாக்கணும்னா இந்த கதைகள்லாம் உங்களுக்கு தேவை. அதற்கு மீடியால இந்த கதைகளை கசிய விட்டுட்டே இருக்காங்க. நீங்க இப்ப பவன் கல்யாண் இப்ப பேசினாரா? கண்டிப்பா கிடையாது. பவன் இப்ப பேசி விஜய் உடனே வாங்க, அமித்ஷா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, நாங்கள் டெல்லியில் ரூம் போட்டு வச்சிருக்கேன்னு சொல்றாரு. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த நேரத்தில் இந்த கதைகளை உருவாக்கினா ஜான் வந்து எல்லா மீடியாலையும் ஆள் வச்சிருக்காரு, ஆதவர்ஜனா எல்லா மீடியாலையும் ஆள் வச்சிருக்காரு. இந்த மீடியாவில் வச்சிருக்கிற ஆட்கள் மூலியமாக இந்த செய்திகளை கொடுத்துட்டே இருப்பாங்க. விஜய்க்கு ப்ரெஷர் வருதுன்னு ஒரு கிரியேட் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த ப்ரெஷரை உடைக்கிறதுக்காக தான் விஜய் வந்து இங்கே வேட்பாளர் நேர்காணல் பண்றாரு, தனிச்சு போறேன் அப்படிங்கிற விஜய் உறுதியா இருக்காரு அப்படிங்கிற ஒரு திட்டமிட்ட கதையையும் இவங்களே உருவாக்குவாங்க. இதை உருவாக்குவதன் மூலியமாக விஜய்க்கு எவ்வளவு ப்ரெஷர் வந்தாலும் அவர் வந்து நேரடியாக பாஜகங்கிற பேரை சொல்ல மாட்டாரு, ஆனா மறைமுகமாக இதெல்லாம் செய்யறாரு அப்படின்னு ஒரு நெரேட்டிவ் உண்டாக்கும். இதான் நடக்குது. தனிச்சு நின்னா விஜய்க்கு லாபம் நினைக்கிறீங்களா சார்? ஏன்னா ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு இப்போ சப்போஸ் திரும்பவும் திமுக ஜெயிச்சதுன்னா விஜயோட பொலிட்டிக்கல் கரியர் எப்படி இருக்கும், சினிமா கரியர் எப்படி இருக்கும்? எங்க பொலிட்டிக்கல் கேரியர் முதலே பேசணும். சினிமா கேரியரை பொறுத்த வரைக்குங்க பெருசா டிஸ்டர்பன்ஸ்லாம் ஒன்றும் வராது. நிறைய பேர் முதல்ல அதிமுகவில் விஜய் படத்தை ஓட விட மாட்டாங்க அதெல்லாம் சொல்லி சொன்னாங்க. ஆக்சுவலி ஓட விடாம பண்றது இப்போ யாரு? பாஜக தான். நீங்க வந்து சில பிரச்சனைகள் இருந்துச்சு, ஆனா எல்லா நேரங்களிலும் விஜய் படம் சொன்ன தேதியில் ரிலீஸ் ஆகிட்டு தான் இருந்துச்சு. கடைசியாக வந்த லியோ வரைக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா? ரிலீஸ் ஆகிட்டு தான் இருந்துச்சு. இன்னைக்கு ஜனநாயகம் ரிலீஸ் ஆகாம இருக்குன்னா அதுக்கு யார் காரணம்? பாஜக அவனை எந்த அளவுக்கு வேணாலும் செய்வாங்க அப்படிங்கிறதா அவர் காமிக்கிறாங்க. இவங்களால என்ன, திமுக என்ன பெருசா பண்ணும்? தியேட்டர்ஸ் கொடுக்காதா? நீங்க அவர் ரெஜியன்ட்டுக்கு அவர் போறது இல்லை, அவர் சன் பிக்சர்ஸ்லாம் நடிக்கிறது இல்லை, அதை தாண்டி அவர் என்ன பண்ண முடியும்? அதனால அந்த படம் இப்போ கடைசியாக எல்லா படங்களும் நீங்க வந்து அவர் நடிச்சுட்டு தான் இருக்கார், போயிட்டு தான் இருக்கார். பொலிட்டிக்கல் கேரியரை பொறுத்த வரைக்கும் அந்த விஜய் கையில் தான் இருக்கு. நான் இந்த பொலிட்டிக்கல் கேரியரை கண்டினியூ பண்ண விரும்புறேனா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இன்னொன்று, நீங்க சினிமா கேரியர் சொல்லும் போது விஜய் ஆக்சுவலி சினிமா கேரியர் விட்டுட்டு வந்துட்டு ஒரு கதை சொல்லிட்டு இருக்காரு. இது எனக்கு தெரியும், கண்டிப்பா சினிமாக்கு போறாருன்னு, அதனால அது சொல்றேன். பொலிட்டிக்கல் கேரியரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெர்சன்டேஜ் எடுத்து நான் சொல்ற மாதிரி ஒரு 12% எடுக்கிறேன், மேக்ஸிமம் 12% எடுத்துட்டேன். 12% வச்சுட்டு மக்களுக்காக இனிமேலாவது வேலை செய்வேன், எனக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சு, இவ்வளவு நாள் ஏமாத்திட்டு இருந்தாங்க, நான் சிஎம் ஆக்கிட்டோன்னு சொல்லி ஒரு கனவுல வச்சிருந்தாங்க, இன்னைக்கு ரியாலிட்டி என்னன்னு புரியுது, நான் இப்பயாவது கிரவுண்டில் இறங்குறேன், மக்களுக்காக நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாருன்னா விஜய்க்கு ஒரு எதிர்காலம் இருக்கு. இல்ல நான் இன்னுமே எலைட்டாக தான் இருப்பேன், நான் ஃப்ரிட்ஜுக்குள்ள ஆப்பிள் மாதிரி இருந்துகிட்டே இருப்பேன்னா விஜய்க்கு எதிர்காலம் இல்லை. ஏன்னா நீங்க இந்த நேரம், இந்த தேர்தல் சமயத்தில் தான் தீவிரமாக விஜய் வேலை செய்யணும். அந்த நேரத்திலே வேலை செய்யலைன்னா விஜய் என்ன நினைக்கிறாரு? நம்ம ஏற்கனவே ஜெயிச்சிட்டோம். ஏன்னா ஜான் என்ன சொல்றாரு? சார் 160 சீட் ஜெயிச்சிட்டோம் சார், நீங்க இது கஷ்டப்பட்டு எதுக்கு சார் 161 சீட் ஜெயிக்கணும்னு அவர் கேட்கிறாரு. அதை நம்புறாரு விஜய், அன்பார்ச்சுனேட்லி நம்புறாரு. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வந்து, அதாவது நீங்க அந்த 3ஆம் ஆண்டு விழா பார்த்துருப்பீங்க, அது கிட்டத்தட்ட ஒரு 23ஆம் புலிகேசி கதை தான். உட்காந்துக்கிட்டு விஜய் என்ன பண்ணார் தெரியுமா, விஜய் யார் தெரியுமா, தெரியுமான்னு சொல்லி விஜய் உண்மையில பரவாயில்ல மண்டைக்கு தான் ஏறும் நமக்கு, நம்ம அவ்வளவு செஞ்சுட்டோமா, நம்ம அதையுமே வேலை செய்ய வேண்டாம் போல இருக்கு, படுத்துக்கிட்டே ஜெயிக்கலாம் போல இருக்குன்னு தான் விஜய் யோசிப்பார். அந்த இடத்துல தான் விஜய் இப்போ நின்றுட்டு இருக்காரு. ரியாலிட்டி எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் அன்னைக்கு விஜய்க்கு தெரியும். இன்னைக்கு என்ன டெபாசிட்டே வாங்கலையான்னு கேட்பார் அன்னைக்கு. ஆமாங்க அதாங்க ரியாலிட்டி அப்படின்னு தெரிஞ்ச பிறகு நம்ம பொலிட்டிக்கல் கேரியரை கண்டினியூ பண்ணணுமா, இல்லை எண்ட் பண்ணிட்டு நம்ம வந்து இல்லை நான் மக்களுக்காக நிறைய பேசினேன் ஆனால் மக்கள் என்னை ஆதரிக்க தயாராக இல்லை, அதனால் பழையபடி உங்களை நான் மகிழ்விப்பதற்காக நான் திரைத்துறைக்கே செல்கிறேன், லெட்டர் எழுதிட்டு போகலாம், இல்லை நான் கொஞ்ச நாள் நடிச்சுட்டு மறுபடியும் நான் தேர்தல் நேரத்தில் வர்றேன், என்ன வேணாலும் நடக்கலாம். இந்த பொலிட்டிக்கல் கேரியரை கொண்டு போகிறது விஜயோட கைகளில் இருக்கு. ஆனால் ஒழுங்காக கொண்டு போனாருன்னா இன்னைக்கு அவர் என்ன நினைக்கிறாரோ அதை எதிர்காலத்தில் பண்ணலாம். இன்னைக்கே அதுக்கான சாத்தியம் இல்லாத போது இன்னைக்கு ஏன் சாத்தியம் இல்லைன்னா அது காரணம் விஜய் தாங்க. ஏன்னா விஜய் வந்து அவர் வாழ்கின்ற உலகத்துல விஜய் ஏற்கனவே சிஎம் ஆயிட்டாரு. நீங்க விக்கிரவாண்டி மாநாடு முடிஞ்ச உடனே சார் நீங்க சிஎம் ஆயிட்டீங்க சார், இவர் தான் சார் அவங்க டெபுட்டி சிஎம், இவர் தான் சார் கல்வித்துறை அமைச்சர், அப்படிதானே போஸ்ட் ஓட்டினாங்க. நீங்க தேனியில் ஒருத்தர் போஸ்ட் ஓட்டுறாரு, கல்வித்துறை அமைச்சர், எத்தனை படிச்சிருக்க 10ஆவதா 12ஆவதா நீங்கிற மாதிரி தான் இருக்கு, அவன் போஸ்ட் ஓட்டுறான். இன்னொருத்தர் வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் போஸ்ட் ஓட்டிட்டு இருக்கான். இப்படிதான் அவங்க தெரியுறாங்க.
ரியாலிட்டி தெரியல சார், நீங்கள் எதுவுமே பேசாமல் இருந்தாலே போதும் சார், நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு ஒன்று கொண்டு போகிறாங்க. எம்ஜிஆர் மாதிரி சார், நீங்கள் எம்ஜிஆர் மாதிரி, எம்ஜிஆரோட அதிகமான கூட்டம் கொடுது சார் உங்களுக்கு. நீங்கள் ஜெயலலிதாவும் தாண்டிட்டீங்க சார், சிரஞ்சீவியை தாண்டிட்டீங்க சார். இப்படி ஒரு கதை சொல்லும் பொழுது விஜய் அதை நம்பும் பொழுது விஜய் அதனால் என்ன பண்ணாரு, யாரையும் கட்சியில் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, ப்ராப்பரான மாவட்ட செயலர் போட வேண்டிய அவசியம் இல்லை, ப்ராப்பரான பூத் கமிட்டி போட வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் ஓட்டு நமக்கு இருக்குது. நான் சொல்லும் போதெல்லாம் வெளியே வந்து தலை காமிச்சிட்டு போதும் சார். நான் சொல்லும் போதெல்லாம் வந்து இதை பேசிட்டு போனீங்கன்னா போதும். எல்லாத்துக்கும் ஸ்டாண்ட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ப்ராப்பரான வார் ரூம் செட்டப் நமக்கு தேவையில்லை. வாய்ஸ் ஆஃப் கமெண்ட் பார்த்துக்குவாங்க. வாய்ஸ் ஆஃப் கமெண்ட் 27% பாரு, ஜான் 36% பாரு, விஜய் வந்து 32% பாரு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் போய் வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்குது, 2 கோடி ஓட்டு இருக்குது, 40% இவங்க கதை சொல்லுவாங்க. இது எந்த கதை உண்மை? 27% 40% பெரிய டிஃபரன்ஸ் இருக்குங்க தமிழ்நாட்டில். அந்த சீட் கன்வெர்டபிலிட்டிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம், அது எதுவுமே தெரியாமல் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு அந்த வாய்ப்பை தவற விட்டுட்டார். இதை புரிந்த பிறகு, அந்த ரியாலிட்டி வந்து ஸ்ட்ரைக் ஆன பிறகு விஜய் புரிந்து கொண்டார் என்றால், இதெல்லாம் நம்ம செஞ்சுருக்கணும், நம்ம இவங்க பேச்செல்லாம் கேட்டிருக்கணும். எவ்வளோ பத்திரிகையாளர்கள் நம்மளை ஏதோ திட்டுறாங்கன்னு நினச்சோம், அரசியல் திட்டுறாங்கன்னு நினச்சோம், நம்ம நல்லதுக்காக தான் பேசியிருக்காங்க அப்படிங்கிற விஜய் புரிகிற நேரத்தில் விஜய் உழைக்க ஆரம்பிச்சாருன்னா, அடுத்த 3 வருஷமா அடுத்த 5 வருஷமா உழைச்சாருன்னா அவர் நினைக்கிற இடத்துக்கு அவர் போகலாம். இறுதியாக சார், இந்த 2026 தேர்தல் விஜய்க்கு இந்த தவறான ஸ்ட்ராட்டர்ஜியும் தவறான வழிநடத்தலும் எங்கே கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்னு நினைக்கிறேன்? எங்கே கொண்டு போய் நிறுத்தும்னா முட்டுச்சந்தில் தான் போய் நிறுத்தும். உண்மையை சொல்ல போனால் சட்டமன்றத்தில் கண்டிப்பாக நிறுத்தாது. நான் சொல்கிறேன், இப்போ நிறைய பேர் வந்து விஜய் நின்னா ஜெயிப்பாரு. என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் நிற்பாருங்கிற சந்தேகம் தான். நான் அது எப்பயுமே அந்த சந்தேகத்தை எழுப்பிட்டு தான் இருக்கேன். விஜய் மீறி நின்னா கூட அவரை தோற்கடிப்பதற்கான வேலைகளை திமுக அதிமுக 2 பேரும் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு பெரம்பூர் ஒன்று சொல்கிறாங்க, திருச்சி கிழக்குங்கிறாங்க. திருச்சி கிழக்கில் கே நேரு மீறி நீங்கள் ஜெயிச்சிட முடியுமா? இல்லை அதே மாதிரி பெரம்பூரில் வந்து இங்கிட்ட சேகர்பாபு மீறி நீங்கள் ஜெயிச்சிட முடியுமா? அதுக்கு நான் அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு அவங்க திமிர்த்தனமா இல்லை. உங்களுக்கு கங்கணம் கட்டி அடிப்பாங்களா, அடிக்க மாட்டாங்களா? எல்லா தொகுதியிலும் விஜய்ங்கிறாரு சார். எல்லா தொகுதியிலும் விஜய் தான். என்ன சொல்ல, விஜய் ஒருவேளை நின்னார்னா விஜய் நிற்கிற தொகுதியிலே விஜய் ஜெயிக்க முடியாதுங்க. நீங்கள் இன்னொன்றுங்க, இந்த சிக்கலை என்ன தெரியுமா, நீங்கள் விஜயோட முகத்துக்கு தான் ஓட்டு அப்படிங்கிறது தான் இங்கே பெரிய பிரச்சனை நான் பார்க்குறேன். நீங்கள் அந்த முகத்திற்கான ஓட்டுங்கிற பர்சன்டேஜாக சொல்கிற 8% இல்லை 10%. அந்த முகத்தை கழட்டிட்டு விஜய் தமிழக வெற்றி கழகமாக ப்ரொஜெக்ட் ஆகிறதான்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து உண்மையிலேயே நிறைய ஓட்டுகள் வந்திருக்கும். ஒரு தமிழக வெற்றி கழகமாக விவசாயிகளுக்கு தமிழக வெற்றி கழகம் முன்வைக்கிற விஷயங்கள் இது. முன்வைக்கிறது மட்டும் இல்லை, விவசாயிகளுக்காக நாங்கள் போராடிய போராட்டங்கள் இது, வணிகர்களுக்காக நாங்கள் செய்த போராட்டங்கள் இது, மீனவர்களுக்காக நாங்கள் செய்த போராட்டங்கள் இது, மாணவர்களுக்காக நாங்கள் செய்த போராட்டம் இது, நான் குரல் கொடுத்த விஷயங்கள் இது, அறிக்கைகள் இதுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தோட விஜய் எல்லா இடத்துலையும் இருப்பார். தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் அவங்க விஜய் இல்லாட்டி கூட தமிழக வெற்றி கழகங்கிற பேனர் மூலியமா ஜெயிப்பாங்க. நீங்க என்ன சொல்லிட்டாங்க, 234 தொகுதியிலும் விஜய் தான், விஜயோட முகம் ஒன்றுமே எங்களுக்கு போனதுவான ஒன்று, அது பத்தாது. ஏன்னா அந்த ஒவ்வொரு இடத்துலையும் மக்கள் கேள்வி கேட்பான், நீ யார் இப்போ கேண்டிடேட்டு, நீ என்ன பண்ணியிருக்க, நீ இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்க, இப்போ என்ன பண்ண போற அப்படிங்கிற கேள்வி கேட்பாங்க. இதெல்லாம் அதாவது சொல்கிறேன், ரொம்ப க்ளோசர் டு எலெக்ஷன் போகும்போது விஜயோட வாக்கு வங்கி நிறைய பேர் ஏறும்னு நினைக்கிறாங்க. இல்லை சரியும். ஏன்னா ரொம்ப க்ளோசர் டு எலெக்ஷன் போகும்போது இது யாருக்குமான போட்டி. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் அதாங்க மும்முனை போட்டின்னு சொன்னாங்க கூட, இது திமுக அதிமுக போட்டியா இல்லை அவங்க நினைக்கிற திமுக தாவேக்க போட்டியா? இது திமுக அதிமுக போட்டின்னு மக்கள் உணர்ந்தாங்கன்னா தாவேக்கு எதிர்காலம் இருக்குது, அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் பல கருத்து கணிப்புகள் எடுப்பாங்க, அதில் பார்த்தீங்கன்னா ப்ரீ போலிங்கில் வந்து சீமானுக்கு சர்வேஸ் ரிசல்ட் வந்து 12%லாம் காமிக்கும். ஆனால் நீங்கள் வாக்கு சதவீதம் எண்ணும் போது அது 7% 8% ஆகுது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் ஓட்டு போடணும்னு நினச்சேன், ஆனால் இந்த போட்டியில் இந்த தேர்தலில் நாம் தமிழர் இல்லை, இது திமுகவுக்கும் அதிமுகவான போட்டி, அதனால் அவங்களுக்கு ஓட்டு போடுறோம். அதே தான் விஜய்க்கும். ரொம்ப க்ளோசர் எலெக்ஷன்ஸ் போகும்போது இது விஜய் இந்த களத்தில் இருக்காரா இல்லையா, இல்லை. அப்போ இந்த 2 பேருக்குமான போட்டியில் விஜய் அப்புறம் பார்த்துக்கலாம், நம்ம இதில் ஒருத்தர் ஜெயிக்க வைக்கணும், ஒருத்தர் தோக்கடிக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு மக்கள் போயிடுவாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் சார். உங்கள் நேரத்துக்கு நன்றி.